சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பல குழப்பங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தீர்வும் தெளிவும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய லட்சியங்கள் இருக்கும், நீங்கள் ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க. ஸோ அந்த குறிக்கோள்கள்லாம் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நிறைவேறுமா, நிறைவேறாதா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மாத பலன்களாக இந்த மாதத்தை பார்ப்போங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ குடும்ப விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எந்த வகையிலையுமே சப்போர்ட் பண்ணாதுங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க. குடும்ப விஷயத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா நான் குடும்பத்தில் இருக்க பேசாமல் நான் சன்னியாசமே போயிருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் பார்த்தோம்னா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய கோயில் குளத்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க. ஆனால் குடும்ப நபர்கள் பார்த்தா ஒரு சில நேரங்களில் அதை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா குடும்ப விஷயங்கள் மேலே உங்களுக்கு அதிகப்படியான வெறுப்பு வரும். சரி, இதுதான் ஒரு பக்கம் இருக்குது. காதல் வாழ்க்கையாச்சும் எனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நேசிக்கிறவங்க ஒரு சில நேரம் பார்த்தோம்னா நீங்கள் டென்ஷன் ஆகிற மாதிரியே நடந்துக்கிடுவாங்க. ஸோ அதனால் காதல் விஷயத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா நீங்கள் நேசிக்கிறவங்ககிட்ட முடிஞ்சளவு பார்த்தோம்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு பார்த்தோன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சில நேரம் பார்த்தோன்னா அதிகப்படியான கோவத்தை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் அந்த டயத்தில் பார்த்தப்ப நீங்கள் கோவப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் பார்த்தோன்னா உங்களை அதிகமாக பாதிக்காதுங்க. சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் செய்யக்கூடிய தொழில், வேலை இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நல்லா உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள்லேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த காலகட்டம் கொஞ்சம் நேர்த்தியாக செயல்படுவீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையில் தொழிலில் பார்த்தோம்னா இருந்த ஒரு மிஸ்டேக்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் கரெக்ட் பண்ணிடுவீங்க. சரி, ரைட்டு, நம்ம கடந்த மாதம் போன வாரம் அந்த தப்பை பண்ணிட்டோம், இந்த வாரம் இந்த தப்பை பண்ணக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தை இந்த நாட்டை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா வேலையிலையும் சரி தொழிலையும் சரி மற்றவங்க யார் என்ன பண்ணுறாங்களோ சரி உங்களோட வேலையில் நீங்கள் நேர்த்தியாக நீங்கள் வாட்டுக்கு உங்களையே பார்த்துட்டு நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய வேலையும் தொழிலும் நல்லா சப்போர்ட் உங்களுக்கு அதுக்கேற்ற சப்போர்ட்டும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி காசு பணப்புழக்கத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்லா சம்பாதிக்கணும், சம்பாரித்து ஒரு பெரிய லெவலில் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சம்பாத்தியம் நல்லா பண்ணணுங்கிறனாலே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிடுவீங்க, தெரிஞ்சுக்கிடுவீங்க, ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஒரு சம்பாதிக்கணும் ஒரு வெறி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஓவராலாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடைசியாக ஃபைனலாக உங்களுக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு குடும்பம், நம்ம நேசிக்கிறவங்க, காதல், திருமணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நான் வேலை பார்த்தா தான் எனக்கு இன்றைக்கி சோறு, நான் இன்றைக்கி தொழில் பண்ணால் தான் என் குடும்பத்தை பார்த்துக்க முடியும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம் இருக்குங்க. ஏன்னா ஒரு சில நபர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழிலில் வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்து மேலே அதிகப்படியாக பாசம் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஆரம்ப காலகட்டங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சி ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்த பண்ணணும், எந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சு ஒரு விஷயம் நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போவீங்க. நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு பண்ணக்கூடாத ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேராசைப்பட்டுறாதீங்க. நீங்கள் பேராசைப்பட்டு நீங்கள் பண்ணுற செயல்கள் பார்த்தோன்னா உங்களுக்கே பின்னாடி பேக் ஃபயர் ஆகுங்க. முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தொழில், அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லாட்டி இது பார்த்தா லாட்ரியாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் சூதாட்டமாக இருக்கலாம். இந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா எதிர்பாராத நமக்கு பெரிய லெவலில் தனம் கிடைக்கும், பெரிய லெவலில் காசு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தோம்னா பேராசைப்பட்டு பண்ணுற விஷயங்கள் பார்த்தோன்னா அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி பார்த்தோம்னா நீங்கள் பண்ணுற வேலைகளுக்கு உண்டான ஒரு வெகுமதி அப்படிங்கிற இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் இன்னொரு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு மாதமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பார்த்தோன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வருது அப்படின்னு நீங்கள் நிறைய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து போக போக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் பார்த்தா உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. முக்கியமாக உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இருக்குதுங்க.
ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குனாலும் சரி, நீங்கள் வந்து பெர்சனலாக ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டாலும் சரி, ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோம்னா என்னோட நம்பர் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய பலன்களும் பார்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.